2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா பாஜகவை தடுக்கிற சக்தி நாங்க தான், அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்த பிறகுதான் திமுகவுடைய ஓனரே பாஜகன்னு உடைச்சோம். பேட்டி கொடுக்கும்போது நான் சீமான்ற வார்த்தையை கூட பேச மாட்டேன். சமீபத்தில் கூட ஒரு மக்கள் அரங்கம் நிகழ்ச்சி வந்து ஒரு மீடியாவில், அந்த மீடியாவிலையுமே நான் நாம் தமிழரை பத்தி நான் பேசவே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க நாங்கள் எதிர்க்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை எதிர்க்கிறவங்களும் அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. சீமான் அண்ணன் கட்சி வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இன்னும் வந்து விஜய் அவரோட டிவிக்கு வந்து ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கலையே. அப்போ அவர் வந்து இதை வந்து ரொம்ப துச்சமான பேசப்படாது. நீங்க தாவேக்கா வந்து தனித்தே நின்னா கூட தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும் அவங்க தலைவர் மாநாட்டில் பேசினாரு. அப்ப திமுக தைரியமா சொல்லுங்க சார், ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு தனித்து நின்று திமுக ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. விஜய் சார் வந்து மேடையில் சொல்ற வந்து எம்ஜிஆர் சாரே வந்து ஒரு கட்டத்தில் கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சாங்க. சிஎஸ்சி அவர்கள் வந்து தலைவரை படத்தில் அறிமுகப்படுத்தினாரு, கொண்டு வந்தாரு. அது ஒரு தொழில், தலைவர் நடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அது அவருடைய தொழில். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸை வந்து உருவாக்கி இப்போ ஏன் இன்ப நிதியிட்ட கொடுத்தாரு? வேற ஏதாவது நிதியிட்ட கொடுக்க வேண்டியதானே? துணை முதலமைச்சராக சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற ஸ்டாலினோ இல்லை மற்ற யாருனாலுமே ஓட்டு போட்டால் தானே வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து எம்எல்ஏவா ஓட்டு போட்டீங்க. ஆமா, எம்எல்ஏவா நீங்க ஓட்டு போட்டீங்க. உதயநிதி துணை முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்களா? இந்த ஸ்டாம்பிங் இருக்குல்ல, அடிக்கடி இந்த ஸ்டாம்பிங். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பேசும்போது நான் பார்க்குறேன், இப்பயுமே இந்த சிபிஐ சார் இன்னைக்கு காலையில் நான் பார்க்கும்போது பார்க்குறேன், கீழே அந்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி மேபி விஜய் இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும்ல? ஏன்னா இது மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மேடையிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ டோட்டலாக தெளிவுபடுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குதுங்களா? எவ்வளோ தெளிவுபடுத்தாலும் தெளிவாக மாட்டான். எதனாலே நினைக்கிறீங்க? எதனாலன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்கன்னு சொல்லுங்களேன். அந்த கட்சி பேர் அது மட்டுமா சொல்லுங்கள். இது வந்து கீழே வந்து பொதுவான கமெண்ட்ஸ் தானே, பீப்புள்ஸ் தானே போடுறது, இது மக்கள் தானே போடுறது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஐயா, எல்லாம் பொதுவான கமெண்ட்ஸ். ஓகே, மனசாட்சியோட கேள்வி கேளுங்க ஐயா. ஓகே, இல்லை சிலர் இருக்கும் பிஆர்டி மெஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த கட்சி இதை பேசுதுன்னு சொல்லுங்களேன். டிஎம்கே, ஓகே, அப்புறம் நம்ம சீமான் கட்சிகள். திமுக வந்து நான் சொன்னது போல 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா பாஜகவை தடுக்கிற சக்தி நாங்கள் தான், அதிமுகவும் பாஜகவும் ஒன்று, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்த பிறகுதான் திமுகவுடைய ஓனரே பாஜகன்னு உடைச்சோம். அதை உடைச்ச உடனே தான் அவங்க அந்த பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே பெயிண்ட்டை பூச பார்த்தாங்க, அது முடியல. அதனால அந்த வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி கிடையாது, பேசுறதே திரும்ப பேசினா உண்மையாக்கலான்னு நம்புறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் பக்கம் வருவோம். அவரு உங்களே தான் எப்போ பார்த்தாலும் விமர்சிக்கிறாப்ல. இன்னொன்று சாட்டை துரைமுருகன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் பல யூடியூப் சேனலில் போய் பேட்டிலாம் கொடுப்பேன். பேட்டி கொடுக்கும்போது நான் சீமான்ற வார்த்தையை கூட பேச மாட்டேன். நாம் தமிழன்ற வார்த்தை இருக்காது. சமீபத்தில் கூட ஒரு மக்கள் அரங்கம் நிகழ்ச்சி ஒன்று ஒரு மீடியாவில், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போயிருந்தேன். அந்த மீடியாவிலையுமே நான் நாம் தமிழரை பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா நமக்கு அவங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது. அவங்கள பற்றி நான் ஏன் பேச போகிறோம்? நாங்கள் எங்கள் நோக்கம் பெருசு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களும் நாங்கள் எதிர்க்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை எதிர்க்கிறவங்களும் அவங்க எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம அவங்கள பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் நான் எதர்ச்சியாக நான் அந்த திமுகவை பற்றி பேசினது இதெல்லாம் பற்றி என்ன தான் கமெண்ட் போட்டிருக்காங்க உள்ள போய் பார்த்தா மொத்த பேரும் நாம் தமிழர் கட்சியாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். நான் திமுகவை திட்டுறேன், கமெண்ட்ல நீங்கள் ஏன் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் அப்போ தான் பார்த்தேன். அப்போ இதே வேலையாக தான் தெரியுறாங்க போல. யார் என்ன வீடியோ போட்டாலும், அதாவது யார் எந்த அரசியல் வீடியோ போட்டாலும், எந்த கட்சிக்காரன் எந்த கட்சி கட்சி பேசினாலும் இவங்க போய் கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். எனக்கு என்னடா இது, நம்ம ஒரு வார்த்தை கூட நாம் தமிழர்னு பயன்படுத்தலை. எனக்கு எதிர இடுமாவனம் கார்த்தி அவர்கள் பேசியிருந்தாரு, நான் அவரை பத்தி எதுவும் பேசல, சீமானை பத்தி நான் எதுவுமே பேசல. ஆனா கமெண்ட்ல மட்டும் இவங்க ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்க? திமுக காரன் தானே கத்தணும், இவங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் ஒரு பதில். யார் என்ன பேசினாலும் இவங்க போய் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல உட்காந்துட்டு. ஆனா உண்மையிலே இவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும் ஒரு கட்சியில. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ நீங்களா இருக்கட்டும் இல்லை விஜய் அவர் மேடையில் பேசும்போதுமே காம்படிஷனில் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுறாப்புல. ஆனால் அந்த சைடு இருந்து சிலர்லாம் சொல்கிறாங்க, இப்போ பெரிய கட்சியில் உள்ளவங்களே சொல்லும்போது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே அவங்க காம்படிஷனில் இல்லாத கட்சிலாம் சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் ரொம்ப தவறான செயல், அவங்க அரசியல் வயப்படலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சீமான் அண்ணன் கட்சி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இன்னும் விஜய் அவரோட டிவிக்கு ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கலையே. அப்போ அவர் இதை ரொம்ப துச்சமான பேசக்கூடாது, ஒரு அரசியல் வயப்பட்ட ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு திமுகவுடைய மேடைகள் எடுத்துக்கோங்க. 2 வருஷமா நீங்கள் திமுகவுடைய மேடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. திமுக நடத்துகிற மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும், மாநில அளவில் கூட்டங்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், எல்லாத்துலேயுமே தாவேக்காவை மட்டும் தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. புதுசாக வந்துட்டாங்க,
நம்மளை அழிக்க பார்க்குறாங்க, நம்மளை தொட முடியாது, புதுசாக வந்தவங்களாம் முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்றாங்க, 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் தாவேகாவை பற்றி பேசாத மேடையே கிடையாது திமுக. ஏன்னா அதிமுக ஒன்று இருக்கிறது அவங்க மறந்துட்டாங்க. இப்போ ஃபுல்லாக தாவேகாவை பற்றி பேசுறது, எங்கள் தலைவரை பற்றி பேசுறது, பேட்டி கொடுக்கும்போது எங்கள் தலைவரை பற்றி பேசுறது, இதே வேலை தான். வேறு எந்த வேலையும் அவங்க கிடையாது கடந்த 2 வருஷமா. இது ஒரு சினாரியோ, இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த திமுகவை பற்றி பேச சொன்னால் மேடையில் வந்தாங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஃபுல்லாக கொடுக்குற டைம் ஃபுல்லாக முக்கால்வாசி நேரம் தாவேகாவை பற்றி தான் பேசுறது. திமுகவை பற்றி ஆட்சியாளரை பற்றி பேசுறது கிடையாது, பாஜகவை பற்றி பேசுறது கிடையாது, ஃபுல்லாக தாவேகாவை பற்றி பேசுறது. அப்போ நீங்கள் பார்க்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் தாவேகாவை பற்றி தான் பேசுது. ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வரணும், ஒரு நாள் இந்த நாடு என் கையில் கிடச்சிச்சுன்னா, இந்த மாநிலம் என்கிட்ட கிடச்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எங்களை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. தவிர்த்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை வந்து நீக்கிட்டு அந்த இடத்த கைப்பற்றணுன்ற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அப்போது திமுக தன்னுடைய பிரதான எதிரியாக 2026 களத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை பார்க்குதுன்றது அவங்களுடைய மேடையை பார்த்தாலே தெரியும். அதே போல் நாம் தமிழர் கட்சி எந்த நோக்கத்துக்கு வந்தாலும் அந்த நோக்கத்தையே மறந்துட்டு, ஆட்சி அமைக்க வந்ததையே மறந்துட்டு, எந்த பாதையில் போகணும், எந்த ரோட்டில் போகணுன்னே மறந்துட்டு எங்கள் பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்க்ரீனில் யார் இருக்கா? டிவிக்கே இருக்குங்க. டிவிக்கே வர்சஸ் டிஎம்கே தான் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. மற்ற யாருமே ஸ்க்ரீனில் கிடையாது. அதான உண்மை. இந்த பார்வை தானே தலைவர் வெளிப்படுத்துறாரு. இப்போ மக்களும் அப்படி தானே பார்க்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன கருத்து உண்மை தானே? அப்போ மக்களுடைய பார்வையும் அப்படி தானே இருக்கும். என்ன தாவேகா டிஎம்கே விமர்சிக்குது, டிஎம்கே தாவேகா விமர்சிக்குது, இது 2 தான் நடக்குது. என்னன்னாலும் இவங்க நிறைய அரசியல் களங்களை பார்த்தால் அவங்கள நம்ம அப்படி பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் களத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கம்னு நாங்கள் 9 வருஷம் 11 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருந்தோம். பல்வேறு சேவைகள் செஞ்சு நாங்கள் வந்தோம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது நினைக்கிறேன். இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 120க்கும் மேற்பட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் பொறுப்புகளில் எங்களுடைய மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் சுயேட்சையாக போட்டுட்டு ஜெயிச்சாங்க. ஆமாம். அப்புறம் நகர்ப்புற தேர்தலையும் போட்டிட்டோம், அதுலேயும் கணிசமான அளவில் வெற்றி பெற்றோம். அதற்கு ஒரு நிகழ்கால எக்ஸாம்பிள் எங்கள் அண்ணன் புதுக்கோட்டையில் ஃபர்வேஸ் அண்ணா இருக்கார். அவர் வந்து அந்த மாமன்ற தேர்தலில் போட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மதிப்பை பெற்று வென்று இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பக்கங்கள்லாம் எடுத்து பாருங்கள், மாமன்றத்தில் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அந்த மாமன்றம், அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு தினம் சண்டை போட்டுட்டு இருக்காரு அவர். அப்போது நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்காத பொழுது இவ்வளோ இடங்கள்ல வெறும் மக்கள் சேவை செஞ்சு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். கரெக்டுங்களா? நீங்கள் காட்டுங்க, நீங்கள் சொன்னதான் காட்டுங்க. போனாட்டி அவங்க அந்த வாக்கெல்லாம் பெற்றிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லி காட்டுறோம். 120க்கும் மேற்பட்ட இடங்களை காட்டுறோம், மாமன்ற உறுப்பினரை காட்டுறோம். இன்றைக்கும் அவர் மாமன்ற உறுப்பினர். நீங்கள் காட்டுங்கன்னு சொல்கிறோம். ரிசல்ட் தாங்க முக்கியம், ப்ராசஸ் அடுத்த விஷயம். ரிசல்ட் இருக்கணும்ல. எவ்வளோ நாளைக்கு தான் பயிற்சியிலே இருக்கிறது? இல்லை, இந்த அடுத்தாட்டி தெரிச்சிருவாங்க, தெரிச்சு வந்துடும் அப்படிங்கிறாங்கல்ல. எதில் ரிவர்ஸில் போகிறது இல்லையா பர்சன்டேஜ்? இன்னைக்கு அவங்களே மேடையில் கதறிட்டு இருக்கிறேன். என் கட்சிக்காரங்க எல்லாம் பாதி பேர் தாவேகால போகிறவங்க போகணும்னு கதறிட்டு இருக்காரு அண்ணனே. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நான் வந்து அவரை இதை வந்து கேலி பண்ணுறதுக்காக விமர்சனத்துக்காக சொல்லலை. உங்கள் நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னா அப்போ உங்களுடைய எதிர்ப்பு ஆட்சியாளர்களை நோக்கி இருக்கணும். ஒன்றிய பாஜகவையும் மாநில திமுகவையும் எதிர்த்து உங்களுடைய நோக்கம் இருக்கணும். அவங்க 2 பேரையும் எதிர்க்கிற ஒரு அதுவும் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி 2 ஆளும் கட்சியை எதிர்க்குது. ஒன்றிய ஃபுல்லாக பவரில் இருக்கக்கூடிய பாஜக, மாநிலத்தில் பவரில் இருக்கக்கூடிய திமுக, 2 பேரையும் ஒரு புதிய கட்சி வந்து எதிர்க்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வலிமையாக இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய மனதைரியத்தோடு நாங்கள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எங்களையே நோண்டிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நாங்கள் உங்கள் கூட விளையாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் சண்டை போட வந்திருக்கோம், விளையாட வரல. ஸோ உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. நான் இன்னொன்று உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்பட்றேன். இந்த கூட்டணி பற்றி நம்ம பேசிடலாம். எனக்கு திருமா சார் வந்து ஒன்று பேசியிருந்தாப்புல, அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். 170 தொகுதி அது வந்து டிஎம்கே தான் வந்து கண்டிப்பாக போட்டியிடும். மிச்சம் இருக்கிற 63 தொகுதி தான் வந்து கூட்டணி கட்சிகள். இதுக்கு வந்து ஒத்து வராத காங்கிரஸோ பாமகவோ இல்லை தேமுதிகவோ இல்லை கூட்டணிக்கு வர்ற மாதிரி இருந்தாலுமே இதுக்கு ஒத்து வராத எந்த கட்சியும் இருக்கணுங்கிற தேவையில்லை. பட் இது எல்லாமே நாங்கள் பிளேஸ் பிடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ நான் சொன்ன இந்த கட்சி எல்லாம் நாளைக்கு வந்து அப்படியே நம்ம டிவிகேக்கு வருது அப்படின்னா கூட்டணி ஸ்பிளிட்டடாக இருக்குமா? ஏன்னா அப்பயுமே டிவிகேங்கிறது தான் பிராண்ட் அப்படிங்கும்போது அங்கேயும் மெஜாரிட்டியான பிளேஸ் வந்து டிவிகே தான் பிடிக்குமா? நம்ம கூட்டணி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும். தலைவர் மாநாட்டில் என்ன ஒரு முடிவை எடுத்தாரோ இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதே முடிவில் தான் இருக்கோம். அதில் எந்த விதமான துளி கூட மாற்றுக்கிறதே கிடையாது. 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று போட்டியிட்டாலும் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும். அந்த வல்லமை இருக்கிறது, அந்த பவர் இருக்குது. நாங்கள் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். களத்தில் அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் எங்களை நம்பி எங்கள் கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தால்
நாங்கள் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கிட்டு வந்தால் அவர்களுக்குரிய அங்கீகாரம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவும் தாவேக்கா தயாராக இருக்குது. ஓகே. ஆனால் தாவேக்கா வந்து தாவேக்கால வந்து இன்டர்வியூ கொடுக்குற நிறைய பேர் நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு ரொம்ப ஃபேவராக பேசுகிறாங்க. காங்கிரஸை பற்றி எடுத்தாலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது டிவிகேக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது சாஃப்ட் கார்னர் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் ஏன் வந்து இன்றைக்கி திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கோம்னா 2 பேரும் இப்போ கரண்ட்டாக பவரில் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் சரியாக செயல்படலை, ஆட்சியை சரியாக பண்ணலை, மக்களுடைய நெகட்டிவிட்டி அவங்க வச்சுருக்காங்க. அதனால தான் மக்கள் ஆட்சியை மாற்றி உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. அப்போ நீங்களாவது சொன்னதை செஞ்சீங்களான்னா நீங்கள் அதை விட மோசமாக இருக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே மக்கள் தீர்ப்பை விட மிகப்பெரிய தீர்ப்பிங்க ஒன்றும் கிடையாது. இப்போ மக்கள் ஏற்கனவே தீர்ப்பளித்தவர்களை பற்றி பேசி என்ன ஆக போகுது, அவங்களை விமர்சித்து என்ன ஆக போகுது? நாங்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ ஏன் இதை செய்யலை, கடந்த காலத்தில் அதை செய்யலைன்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. அதற்கு எதிராக தான் நீங்கள் வந்து இன்றைக்கி களமாடிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க, மக்கள் உங்களை ஜெயிக்க வச்சாங்க, நம்புனாங்கல்ல. அப்போ நீங்களாம் அதை காப்பாற்றிருக்கணும்ல. அப்போ நீங்கள் அதை காப்பாற்றலன்றப்போ இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கூட எதிர்க்கிறோம், தீவிரமாக எதிர்க்கிறோம். இதில் எந்த விதமான சாஃப்ட் கார்னரும் கிடையாது. ஓகே, சரி, நீங்கள் ஏன் வந்து இதை கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து காங்கிரஸ் ஏன் எதிர்க்கல, நீங்கள் இந்த கட்சியை ஏன் எதிர்க்கல? இல்லை, எனக்கு என்னென்னா காங்கிரஸை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுற மாதிரி, ஏன்னா எங்கேயுமே காங்கிரஸ் அஃபெண்ட் ஆகாமல் பேசுறதுக்கு காரணம் மேபி நாளைக்கு வந்து காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வச்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு வந்து தாட்டும் வருது. அதனால நான் கேட்குறேன். இல்லை, நமக்கு அந்த மாதிரி நான் தான் சொல்லிட்டேன், 234 தொகுதி நாங்கள் தனிச்சேரினாலும் தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்போம்னு நினைக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் திமுகவா கூட்டணி நம்பி பயணம் பண்ணுறதுக்கு. திமுக நான் என்ன சொல்கிறேன், இதை கேளுங்க, நீங்கள் தாவேக்கா வந்து தனித்தே நின்னா கூட தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும் அவங்க தலைவர் மாநாட்டில் பேசினாரு. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே இதை பேசுகிறாங்க. அப்போ திமுக தைரியமாக சொல்லுங்கள் சார், ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு தனித்து நின்று திமுக ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நான் கேட்குறேன் பிரதர். சொல்ல மாட்டாங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆட்சி திமுக வந்து தொடங்கின நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. நீங்கள் சொல்லுங்கள், ஐயா கருணாநிதி அவர்களோ இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்களோ கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில். இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ விஜய் சார் வந்து மேடையில் சொல்கிற வந்து எம்ஜிஆர் சாரே வந்து ஒரு கட்டத்தில் கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சாப்புல. நாங்கள் கூட்டணி தவறுன்னு சொல்லலை, எங்களை மாதிரி கொஞ்சமாக தைரியமாக இருங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் தனியாக நின்னாலும் ஜெயிப்போம்னு சொல்கிறோம். அதை வார்த்தைக்காக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதை கூட சொல்ல மாட்டேங்க, சொல்கிறதுக்கே பயப்படுறீங்களே நீங்கள் தான். உண்மையும் சொல்கிறேன், நாங்கள் தனியாக நின்னாலும் நாங்கள் ஜெயிப்போம். எங்களுக்கு வந்து கூட்டணியை வைத்து தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. களத்தில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வலிமையாக இருக்கிறோம். எங்கள் தலைவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திமுக இருக்குது பார்த்தீங்களா, அந்த திமுகவுடைய அமைச்சர் வீட்டில், எம்எல்ஏ வீட்டில், எம்பி வீட்டில், மாவட்ட செயலாளர்கள் வீட்டில், நிர்வாகிகள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேக்காக ஓட்டு போடுற ஆட்கள். அவங்களாம் நீ என்ன வேணா பேசி கூட தாவேக்காக ஓட்டு போகிறோன்னு சொல்லி ஓட்டு போட்டு தயாராகிட்டாங்க. அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு தயாராக, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி களத்தில் நிற்கிறோம். கூட்டணி இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியும், நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? கூட்டணி கணக்கு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையே, உங்களுடைய அரசியலே கூட்டணி கணக்கு மட்டும்தான். கூட்டணி கட்சியை வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு 2 சீட்டு 3 சீட்டை கொடுத்து ஏமாற்றி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண வச்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடணும். கோபாலபுரம் குடும்பம் மட்டும் தான் ஆட்சியில் இருக்கணும். கோபாலபுரம் குடும்பத்தை தாண்டி யாராவது அந்த ஆட்சிக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதிகாரத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யார் இருக்காங்க? ஏன் கூட்டணி கட்சி கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவோட உதயநிதி ஸ்டாலின் அறிவாக இருந்தவரா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோட உதயநிதி ஸ்டாலின் அறிவாக இருந்தவரா? காங்கிரஸ் கட்சியை விட இத்தனை ஆண்டு காலம் உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலில் பங்காட்டிட்டாரா? ஏன் அதிகாரத்தை கொண்டு வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே கேள்வி வந்து ஒருத்தர் கேட்கும்போது அங்கே ஒருத்தர் பதில் சொன்ன விஷயத்தை தான் நான் அவங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இப்போ சந்திரசேகர் சார் இருக்கிறாப்புல அப்படின்னா, ஏன் விஜய் அவரை தான் ஹீரோவாக கொண்டு வரணுமா? வேற யாராச்சும் ஹீரோவை கொண்டு வரலாம்ல? கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரி என் குடும்பத்திலேருந்து அடுத்த ஒரு ஆள் சினிமாவில் இருக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அவர் முயற்சியில் வந்தாருங்கிறது ஓகே, அதை நாங்கள் எல்லாரும் பாராட்டுறோம். உண்மையிலேயே வந்து அவரோட முயற்சியில் வந்தார். அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலினே வந்து என் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் அரசியல் வரட்டுமே ஒரு ஆசைக்கு கொண்டு வர்றது, அடுத்து அவரு ஒரு முயற்சியில் வந்து வர்றது தானே, அது அவர் கையில் தான் இருக்குது. மக்கள் முடிவு பண்ணுறதா. இப்போ மக்கள் ஓட்டு போடலன்னா உதயநிதி ஸ்டாலின் வரப்போறது இல்லைன்னு ஒரு கருத்து இருக்குல்ல. இந்த அற்புதமான கருத்தை சொன்னவர் சத்தியமாக அறிவாலயத்துலேருந்து தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அவரை வந்து அறிவாலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தூண் வச்சு இதை செதுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்கள். வரலாறு வருங்காலத்தில் வந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு தொழிலுக்கும் ஒரு அரசியல் சேவைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எப்படிங்க நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ்சி அவர்கள் வந்து தலைவரை படத்தில் அறிமுகப்படுத்தினாரு, கொண்டு வந்தாரு. அது ஒரு தொழில், தலைவர் நடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அது அவருடைய தொழில். இப்போ இதையே வந்து அந்த அறிவாளி கிட்ட போய் சொல்லுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸை வந்து உருவாக்கி இப்போ ஏன் இன்ப நிதியிட்ட கொடுத்தாரு? வேற ஏதாவது நிதியிட்ட கொடுக்க வேண்டியதானே? இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அவங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? அது வந்து அவருடைய உழைப்பு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன், அது ஒரு தொழில்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ தொழிலுக்கும் சேவைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது என்ன எங்களை பார்த்தா மட்டும் இந்த கேள்வி கேட்குறீங்க?
தொழில் வேற, அரசியல் வேற. நாங்கள் அதை தான் எங்களுடைய முதல் கடிதத்தை எங்கள் தலைவர் சொல்லியிருப்பாரு. அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, என் ஆழ்மனதின் வேட்கைன்னு எழுதியிருப்பாரு. அது காரணம் என்ன? ஒரு தொழில்னா வந்து பரம்பரையாக அப்பா இருப்பாங்க, அதுக்கப்புறம் புள்ள வருவாங்க, மகள்கள் வருவாங்க, அவங்க அந்த தொழிலை கவனிச்சுப்பாங்க. பாரம்பரியமிக்க நாங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், பாரம்பரியமாக நாங்கள் இத்தனை வந்து ஜென்ரேஷனாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறது பெருமை. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு எங்கள் தாத்தா முதலமைச்சராக இருந்தார், அடுத்தது எங்கள் அப்பா, இப்போ நான், அதுக்கு அடுத்து என் புள்ளன்னு சொல்கிறது பேர் பெருமையா? இல்லை பிரதர், இப்போ முதலமைச்சர் ஆனாலுமே அது மக்கள் தானே ஆக்குறாங்க. எப்படின்னா மக்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மக்கள் உதயநிதி துணை முதலமைச்சராக இல்லை, நான் துணை முதலமைச்சராக சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டாலினோ இல்லை மற்ற யாருனாலுமே ஓட்டு போட்டால் தானே வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து எம்எல்ஏவா ஓட்டு போட்டீங்க. ஆமாம், எம்எல்ஏவா நீங்கள் ஓட்டு போட்டீங்க. உதயநிதி துணை முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்களா? அது இவங்க தான். அப்புறம் மக்கள் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் சொல்லிட்டு 2021 ஓட்டு கேட்டீங்களா? அடுத்த முதலமைச்சர் உதயநிதி தான் அப்படின்னு சொல்லி இந்த 2026 ஓட்டு கேட்பீங்களா? கேட்க சொல்லுங்க. தைரியமான ஆட்களாக இருந்தால் 2026 திமுகவை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு மட்டும் கேட்கட்டும். பண்ணையார் கட்சி இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டில். கேட்க சொல்லுங்களேன். அப்போ என்ன யாரங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க? சரி, மன்னர் ஆட்சி நாங்கள் மட்டும் தான் சொல்கிறோமா? துரைமுருகன் சொல்லலையா? எப்படி ராஜராஜ சோழன் இருக்கும் பொழுது எப்படி ராஜேந்திர சோழன் பெரும் புகழ் பெற்றாரோ அந்த மாதிரி முக ஸ்டாலின் இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் பெரும் புகழ் பெறுவார். அப்போ எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு மன்னராட்சி தான் தேவைப்படுது. அப்படிப்பட்ட மன்னராட்சி குடும்பம் அது. மேபி அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம்ல பிரதர். இப்போ ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு கட்டி மன்னராட்சி நினைச்சிட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்டமைப்பு கட்டி வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இப்போ ஒரு கடை இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த கடையில் நம்ம அப்பா ஓனராக இருக்காரு. நாளைக்கு வேற ஒருத்தரை ஓனராக வச்சோம்னா உங்க அப்பா வைக்கக்கூடிய கடைக்கு நீங்கள் ஓனராக இருங்க, உங்கள் மகனை ஓனராக்குங்க, உங்கள் பேர பிள்ளைய ஓனராக்குங்க. தமிழ்நாடு உங்கள் அப்பா வச்ச கடை கிடையாது. தமிழ்நாடு உங்கள் அப்பா சொத்து கிடையாது. தமிழ்நாடு மக்களோடது. இந்த தமிழ் மண் வந்து மக்களோடது. நீங்கள் ஆட்சி செய்கிறது மக்கள் வரி பணத்தில். மக்கள் வரி பணத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆட்களையே அதிகாரத்தில் கொண்டு வரது மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்களா அதிகாரத்தை? என்ன இப்போ அண்ணன் நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அண்ணன் திருமாவளவனோட கட்சியில் இருக்கவங்க யாருமே வந்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு துணை முதல்வர் ஆகணும், ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் நினைக்க மாட்டாங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் நினைக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். நினைப்பாங்க. பட் அப்படி கருணாஸ் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு, அவர் வீட்டில் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. ஸோ அப்படி சரத்குமார் இன்னைக்கு பேசுகிறாரு, அவர் வீட்டில் நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. அப்போ இது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, எல்லா தொண்டர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும்ல. இப்போ உங்கள் குடும்பத்து கம்பெனினா நாங்கள் என்ன போய் எப்படியாவது வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸில் நான் தலைவராக என்ன அப்படி ரெட் ஜெயண்ட் மூவிஸோட நிறுவனம் யாரும் யோசிப்பாங்களா? இல்லை, அவங்க விருப்பப்பட்டு தானே கூட்டணிக்கு வந்து வச்சுக்கிறாங்க, கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பங்க. அது நம்ம குறை சொல்லலை. நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் ஐயா கலைஞர் வாழ்க்கைன்னு சொன்னீங்க, முக ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொன்னீங்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொன்னீங்க, அடுத்து இன்பநிதி வாழ்க்கைன்னு சொல்லுங்கள். உங்களை யார் தடுக்க போகிறா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். மக்களுக்கு தெரியும். நீங்கள் இத்தனை வருஷமாக பரம்பரையாக நீங்கள் வாழ்க்கை சொல்லலாம், மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் வாங்க, வராட்டி போங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் முடிவு பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறோம். ஓகே, எனக்கு நீங்கள் வந்து டிவிக்கு தனிச்சு போட்டிடுறதுன்னு சொல்லும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிக்கும்போது அந்த ஆர்டிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, தனிச்சு போட்டிடுற எல்லாருமே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கமல் சாராக இருக்கட்டும், இப்போ விஜய் சார் உள்ள வரும்போதுமே அந்த மாசான ஆடியன்ஸ் கேதரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு ஓகே தனிச்சு நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது தப்பாக போயிடும். அது ஒரு 5 to 10% இல்லை 15% தான் வந்து வருமே தவிர அது வந்து ஒரு தொகுதி இல்லைனா ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது. கண்டிப்பாக கூட்டணிங்கிறது ஒன்று வேணும். மேபி ஏடிஎம்கே கூடயோ இல்லை பிஜேபி கூடயோ வச்சா அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லைனா கமல் சார் மாதிரியும் இல்லைனா விஜயகாந்த் சார் மாதிரி இருந்தால் வந்து விஜயும் இந்த ஃபீல்டில் இருப்பாப்ல, இந்த அரசியல் களத்தில் இருப்பாப்ல அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து கருத்து திணிப்பு, கருத்து கணிப்பெல்லாம் கிடையாது. ஸோ திணிக்கிறது ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்து எப்படியாவது ஒன்று தாவேக்காவை கொண்டு போய் அதிமுக சேர்த்து விட்டுறணும், இல்லை தாவேக்கா கொண்டு போய் வேற எங்கேயாவது சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சில பேர் ஏஜென்ட்லாம் வேலை பார்க்குறாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் பார்க்குற வேலை. ஓகே, இங்கே மக்கள் மனநிலை அப்படி கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏறத்தாழ வந்து நம்ம இப்போவே வந்து 30% வாக்குகள் வந்து மக்கள் நமக்கு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது தான் எங்களுடைய இன்டர்னல் கருத்து கணிப்பு. சரி, எங்கள் இன்டர்னலில் சொன்னால் நீங்கள் வந்து நீங்களே சொல்லுவீங்கன்னு. பாஜகவை ஆதரித்து பேசக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் கூட அவங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் வந்து 20% வந்து தாண்டிடுச்சுன்னு 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அவர் வந்து அதை வெளியிடுறாரு, 2 தடவை வெளியிடுறாரு. முதல் தடவை வெளியிடும் போது கூட எனக்கு இதில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2வது தடவை திரும்ப அதே பர்சன்டேஜ் ஆச்சரியமாக வெளியிடுறாரு. அது அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. உடனே பாஜக மேபி உங்களுக்கு ஃபேவராக பண்ணணும்னு கேட்டு வராதிங்க. நாங்கள் பாஜகவை தெளிவாக சொல்லிட்டேன், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ அப்போ மாற்று கட்சியினர் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் எடுத்தக்கூடிய கருத்து கணிப்புகள்லேயே
தாவேகாவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி தனித்தே இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் எங்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ இது வந்து திமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும், இங்கே இருக்க எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அப்படி எதுவுமே இல்லை இவ்வளோதான் வாக்கு வங்கி, இவ்வளோதான் பண்ண முடியும், அப்புறம் ஏன் கூப்பிட்டே இருக்கீங்க, ஏன் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க, எங்களை ஏன் எதிர்க்கிறீங்க, எதிர்க்கும் போதே தெரியலையா, எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, அப்போ எதுவுமே இல்லை அதை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்களா, அப்போ இவங்க ஏன் பயப்படுறாங்க, அப்போ ஏதோ அப்போ இருக்கு, அதுதான் சொல்கிறோம்.